ஐயா, கனவில் வருவது உண்மையாக நடப்பது பற்றியும் அதற்கு உதாரணமாக ஏதாவது சம்பவம் பற்றியும் ஒரு காணொளி வெளியிடவும். கனவு ரொம்ப சொல்கிறாரு. நம்ம இவர் 400 கனவு கண்டு சொல்லியிருக்காரு. பாலி, இப்போ நான் சொன்ன பாலி எஃபெக்ட், அது தனியாக பேசுவோம். அதே மாதிரி தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு 1000 பேஷண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு அந்த கனவுகள்லாம் எப்படி நிறைவேறுது என்ன ஏதுன்னு நான் நிறைய பார்த்துருக்குறாங்க. நிறைய கனவுகள் உண்மையிலேயே நிறைவேறியிருக்கு. அதை என்ன சொல்கிறாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு, கனவு என்பதை மறந்து போன நம்முடைய பழைய நிகழ்ச்சிகள் சப்கான்ஷியஸில் பதிஞ்சதை அது எடுத்து கனவில் நமக்கு வருது. அதுக்கு தான் ரிம்னு பேர். ரேப்பிட் ஐ மூமெண்ட்டுன்னு பேர். ரிம், REM, ரிம், ரேப்பிட் ஐ மூமெண்ட்டுன்னு பேர். அதாவது அன்கான்ஷியஸாக நம்ம தூங்கும் பொழுது எந்திரிச்சு கான்ஷியஸ் லெவலுக்கு வர்றதும் கான்ஷியஸ் ஆன பிறகுக்கும் இடையில் உள்ள கேப் 8 to 10 செகண்ட்ஸ். அந்த 8 to 10 செகண்ட்ஸ்குள்ளே ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி சில கனவுகள் வரும். அதுக்கு காரணம் நேற்று முந்தா நாள் அவங்கள பற்றி நினச்சிருப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று நமக்கு தாட் வந்திருக்கும். ஆனால் அவங்களுடைய பழைய விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுதான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி வருது. அதை நாம் பிரெயின் சினிமாவாக பார்த்து கொடுக்குறது, மூவியாக நாம் பார்த்து கொடுக்குறோம். அது ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தான் அப்படிங்கிறாரு. ட்ரீம்ஸ் பிரிங் அப் இஸ் ரிகலெக்ஷன்ஸ் விச் த ட்ரீமர் ஹேஸ் ஃபர்காட்டன் அப்படிங்கிறாரு. அவனே மறந்து போன சில விஷயங்களெல்லாம் ரிவீல் ஆகும் என்று சொல்லுகிறார். இப்போ கூட நான் சமீபத்தில் கனவு எக்ஸாம் எழுத போகிற மாதிரியும் லேட் ஆகிட்ட மாதிரியும், அப்புறம் ஸ்கூலுக்கு நான் வாத்தியார் வேலையாக போகிறேன், வாத்தியார் கலெக்டர் ஸ்கூலுக்கு போகிறேன், சைக்கிள்லேயே போகிறேன், லேட் ஆகி போச்சேன், நான் எப்படி போய் ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்லாம் நான் கனவு கண்டேன். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னால். இதெல்லாம் என்னென்னா 1970களில் நடந்ததை இப்போ நினச்சி எப்போயாவது இடத்துல ஃபீல் பண்ணும்போது அது அப்படி வரும். சில இதுகள் இண்டிகேட் பண்ணும். அந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கிறது. அது ஒரு நாள் நான் சொல்லுகிறேன்.